சர்ஜரிக்கு அப்புறம் இன்ஃபெக்ஷன்ஸ் எப்படி அவாய்ட் பண்றது அந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். உங்களோட சர்ஜன் ஒரு டாக்டர் வந்து உங்களுக்கு போஸ்ட் ப்ரொசீஜர் வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இத்தனை டைம் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் நீங்க எடுத்துக்கணும், இத்தனை டைம் நீங்க ஆயின்மெண்ட் பண்ணணும், இத்தனை டைம் நீங்க ஷவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. போஸ்ட் சர்ஜரி வந்து ஒரு சில பேருக்கு அந்த ஒரு பழக்கம் இருக்கும், அந்த புண்ணை வந்து தொட்டு பாக்குறது, அதை ஓபன் பண்ணி பாக்குறது, அந்த மாதிரி இதை வந்து மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. சர்ஜிக்கல் சைட்டை வந்து கிளீனா ட்ரையா வச்சுக்கணும். ஸ்மோக்கிங் வந்து வூண்ட் ஹீலிங் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ வூண்ட் எவ்வளவு டிலே ஆகுதோ அவ்வளவு ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கு. ஹெல்தி டயட் சாப்பிடுங்க, ரிச் இன் புரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். புண்ணு வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா சைன்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு. அது வந்து சுத்தி ரெட் கலர் ஆகும், கொஞ்சம் ஸ்வெல்லிங் ஆகும், ஊன்ல இருந்து டிஸ்சார்ஜ் மாதிரி தண்ணி மாதிரி வரும், பஸ் மாதிரி வரும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நீங்க வந்து குட் ஹைஜீனிக் பிராக்டிசஸ் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். டாய்லெட் அது மாதிரி பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா சோப் போட்டு நல்லா கை வாஷ் பண்ணிக்கோங்க, எஸ்பெஷலி போஸ்ட் சர்ஜரி. எல்லா ஃபாலோ அப் அப்பாயின்மெண்ட்ஸும் உங்களோட சர்ஜன் சொன்னதை வந்து நீங்க மிஸ் பண்ணாம நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நாள் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட, அந்த ஒரு நாள் நீங்க ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் பண்ணலன்னா கூட அந்த இன்ஃபெக்ஷன், அந்த புண்ணுல வந்து இன்ஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் கிருமி எல்லாம் வளர்ந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு.